ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை சேவை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ ஒரு சொம்பு தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் 100 கிராம் சேமியா வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. பசங்களாம் வந்து ஸ்கூல் விட்டு வரப்போ நம்ம இதை செஞ்சு ஒரு தடவை கொடுத்தோம்னா மறுபடியும் கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது சேமியா நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நம்ம மக்ருனி செய்கிறப்ப அலசுவோமே அந்தமாரி தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த குழகுழப்பு தன்மை போயிடும். பச்சை தண்ணி ஊற்றி நல்லா இதை அலசியாச்சு. அப்போ தான் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாத இந்தமாரி இருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 7 பல்லு பூண்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இதை ஒரு வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேமியாவில் உப்பு போட்டு தான் வேக வச்சுக்கிறோம். அதனால் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இப்போ நான் 3 முட்டையை இதில் உடச்சி சேர்க்க போகிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரி ஆக்கி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். பார்க்கவே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அரை ஸ்பூன் போல் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து கிளறிக்கலாம். அதுதான் நம்மளுடைய முட்டை சேவை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய முட்டை சேவை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.